இறைவன் உயிரை படைத்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். இப்ப பாருங்க, சுந்தரர் தேவாரத்துல தான் எனை முன் படைத்தான் அப்படின்னு ஒரு லைன் வரும். அதுக்கப்புறம் திருமந்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் அப்படின்னு ஒரு லைன் வரும். அப்போ இந்த இடத்துல எல்லாம் வரும்போது இறைவன் உயிரை படைத்ததாக நேரடியாக பொருள் கொள்ள கூடாது. இங்கு இறைவன் படைத்தனன் என்று கூறப்படுவது எல்லாமே உயிர்களுக்கு அவன் உடம்புகளை தந்து உலகத்தில் தோன்றச் செய்தலே ஆகும். அதாவது என்னன்னா, உயிர் அனாதிதான். உயிரை இறைவன் படைக்கல. அந்த உயிருக்கு ஏற்ற உடலை படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளான். புரியுதா? அதனால உயிர் அப்படிங்கிறது நம்ம பசுன்னு பார்த்தோம். அப்போ உயிர் அனாதிதான். இந்த மாதிரி தேவார பாடல்கள்ல வர்ற லைனை நம்ம நேரடியா பொருள் கொள்ளக்கூடாது. இந்த உயிர்களுக்கு ஏற்ற உடலை கொடுத்தான் இறைவன். நன்றி. சிவாய நமக.